கிரகங்கள்லேயே அன்பான கிரகம் அப்படின்னு பார்த்தா அது வந்து புதன் தான். கன்னிராசி அன்பான புதனின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. அறிவாற்றல் அதிகமாக இருக்கும். பகுப்பாய்வு திறன் திறமையானதாக இருக்கும். நீங்கள் பாருங்கள், கடினமான உழைப்பாளிகளாக இருப்பீங்க. எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் அதை நேர்த்தியாக செய்யக்கூடியவங்களாக இருப்பீங்க. கனிவான உள்ளம், எதையுமே திட்டமிட்டு செய்யக்கூடிய தன்மை, இந்த கணக்கு கம்ப்யூட்டர் புலிகளாக திகழக்கூடியவங்க. கலைத்துறைகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். கலைத்துறையில் சிறந்து விளங்கக்கூடியவங்களை கேட்டு பாருங்கள், அவங்க கன்னிராசியாக தான் கண்டிப்பாக இருப்பாங்க. எல்லோருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மை செய்யக்கூடியவங்க கன்னிராசி அன்பர்கள். நீங்கள் கூர்மையான மனத்தோடு நுணுக்கமான விஷயத்தை ஆராயக்கூடிய திறமை உங்ககிட்ட இருக்குது. எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி, அது எடுத்துமோ கவுத்துமோலாம் செய்ய மாட்டீங்க. ரொம்பவுமே நேர்த்தியாக சிறப்பாக செய்வீங்க. பிழை இல்லாமல் செய்யணும் அப்படின்னு நினைப்பீங்க. அதனால தான் கனிவான உள்ளம் கொண்டவங்க. ஆனாலும் தன்னை சார்ந்தவங்களை பாதுகாக்கிறதுல அதிகமாக கவனம் செலுத்துவீங்க. இருக்கக்கூடிய சூழலை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு பொறுப்புகளை ஏற்றுக்கிட்டு திறமையாக செயல்படுத்துறதுல இந்த கன்னிராசிக்காரங்க வல்லவர்களாக இருப்பீங்க. எதுலேயுமே லாப நஷ்டம் பார்த்து புத்திசாலித்தனமாக முடிவெடுக்கிறதுல நீங்கள் திறமைசாலிகளாக இருப்பீங்க. பணத்தை கையாளுறதுல ரொம்பவுமே கவனமாக இருப்பீங்க. இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு பாருங்கள், சேமிக்கக்கூடிய குணம் அதிகமாக இருக்கும். இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக சூழல் என்ன மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்த போகுது? இந்த கிரக சூழலால் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன? அதாவது நீங்கள் இந்த வாரத்தின் அமைப்புகள் அப்படிங்கிறது நீங்கள் நினச்சது போல் அந்த விஷயங்களை சரியாக நடக்குமா? நினச்ச காரியம் நிறைவேறுமா? உங்களுக்கு பலமாக என்ன அமையும்? பலவீனமாக என்ன நடக்கும்? எந்த விஷயத்தில் கவனமாக செயல்படணும்? இந்த வாரத்தோட கிரக சூழல் உங்களோட வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்துது அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இப்போ இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். உங்கள் ராசிக்கு அதிபதி புதன் அப்படிங்கிறதுனால நீங்கள் புதன்கிழமையில் திருப்பதி ஏழுமலையான வழிபாடு செய்கிறது ரொம்பவுமே சிறப்பான ஒரு வழிபாடாக இருக்கும். உங்களுக்கு பெருமாள் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். பெருமாளின் அருளால் உங்களோட வாழ்க்கையில் வந்து சிறப்பான உயர்வு, நன்மை இது எல்லாமே கிடைக்கும். நீங்கள் இறைவனை வழிபாடு செய்யும் பொழுதும் ஓம் நமோ நாராயணா மந்திரத்தை 11 முறை உச்சரித்து வழிபடுவதால் சிறப்பான உயர்வை பெற முடியும். அதே போல் உங்களுடைய ஜாதக கணிப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்க விரும்புகிறீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிங்க, ஃபோன் மூலியமாகவே ஜாதக அமைப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்கலாம். இந்த ஒரு வாய்ப்பை தவற விடாமல் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. சரி, வாங்க நம்ம இப்போ உங்களுக்கு இந்த வாரம் கிரக சூழல் எப்படி முதல்ல அமைஞ்சிருக்கு, இந்த அமைப்புகள் வந்து உங்களோட வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். கன்னி ராசி அப்படின்னு பார்க்கும்போது இந்த ராசியில் உத்திரம் நட்சத்திரம், அஸ்தம், சித்திரை இருக்குது. அதுவும் உத்திரத்தில் 2, 3, 4ஆம் பாதமும், அஸ்தமில் அனைத்து பாதமும், சித்திரையில் பாருங்கள் 1, 2ஆம் பாதமும் இருக்குது. கிரக நிலை உங்களுக்கு இந்த வாரம் முதல்ல ரணருண ரோகஸ்தானம், அதில் ராகு பகவான் இருக்கிறார். அடுத்து கலசரஸ்தானம், இங்கே பாருங்கள் செவ்வாய், புதன், சனி. அஷ்டமஸ்தானத்தில் சூரியனும், பாக்கியஸ்தானத்தில் சந்திரன் சுக்கிரனும், தொழில் ஸ்தானத்தில் குருவும், அயன சைன போகஸ்தானத்தில் கேதுவும் இருக்காங்க. இந்த ஒரு அமைப்புகள் இந்த வாரம் உருவாகி இருக்கு. இந்த அமைப்புகளை பொறுத்து தான் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது வேறுபடுது. இந்த அமைப்புகளை பார்க்கும் பொழுது கன்னிராசிக்காரங்களுக்கு கடந்த சில வாரங்களாக நீடிச்சு வந்த தொல்லை, தொந்தரவு, வம்பு, வழக்கு இது எல்லாமே தீரக்கூடிய அமோகமான ஒரு சூழல் உருவாகி இருக்குங்க. உங்களுக்கு இப்போ பாருங்கள், நல்ல ஒரு தன்னம்பிக்கை அதிகரிக்கும், தைரியம் அதிகரிக்கும். வரக்கூடிய பிரச்சனைகளை எதிர்த்து போராடக்கூடிய அளவுக்கு உயர்வான ஒரு அமைப்பு இருக்குது. அதே போல் கொஞ்சம் வீணான கவலைகளுமே ஏற்பட்டு நீங்கும். கோபத்தை இந்த காலகட்டத்தில் நீங்கள் கட்டுப்படுத்துறது நல்லது. உங்களுக்கான பண வருத்தமே கொஞ்சம் தாமதப்பட்டு தாங்க கிடைக்கும். வீணான ஆசைகள் உண்டாகலாம். தொழில் வியாபாரத்தில் வேகம் குறையும். ஆனாலும் தொழில் வியாபாரத்தில் நீங்கள் கவனம் செலுத்தி எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு திருப்திகரமாக உங்களோட வேலை வாய்ப்பில் முன்னேற்றத்தை அடையலாம். கவனம், உழைப்பு இது ரெண்டுமே தேவைப்படக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களுக்கு. கூட்டு தொழிலில் செய்கிறவங்களாம் ரொம்பவுமே கவனமாக தான் இருக்கணும். உங்களோட வரவு செலவுகளை கரெக்டாக வச்சுக்கணும். பண விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களோட ஆலோசனையை கேட்டு இந்த வாரம் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் செயல்படாதீங்க. மற்றவங்களோட ஆலோசனையை கேட்டு செயல்படுத்துவதை தவிர்க்கிறது நல்லது. உங்கள் மேலதிகாரிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க மூலியம் நன்மைகள் வந்து சேரும். இது வரைக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எதிர்பார்த்த காரியம் நல்லபடியாக நடக்கும். உறவினர்கள், நண்பர்கள் இவங்கக்கிட்ட இருந்து வந்த மன வருத்தம் நீங்கி உங்களுக்குள்ள நல்ல ஒரு நெருக்கம், நல்ல ஒரு நட்பு இது அதிகரிக்குது. பெண்களை பொறுத்த வரைக்கும் நீங்களுமே மற்றவங்களோட ஆலோசனையை ஏற்கிறதுக்கு முன்னாடி, அதை ஏற்று நடத்துறதுக்கு முன்னாடி அதெல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு பரிசீலிக்கிறது நல்லது. பெரும்பாலும் நீங்கள் மற்றவங்களோட ஆலோசனையை ஏற்று நடக்காமல் இருக்கிறது நல்லதுங்க. மற்றவங்களோட கருத்துக்கு நீங்கள் தேவையில்லாமல் நீங்கள் கருத்து சொல்லி வீணான பிரச்சனையில் சிக்கிக்காதீங்க.
கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு உயர்நிலையில் உள்ளவங்களோட மன வருத்தம் ஏற்படும்படியான சூழல் இருக்குது. அரசியல்வாதிகளுக்கு விரும்பத்தகாத வாக்குவாதம் ஏற்படலாம். வாக்குவாதத்தை தவிர்க்கிறது நல்லது. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்திலுமே நல்லது கெட்டது இது ரெண்டையுமே யோசி அதுக்கப்புறம் உங்களுக்கான காரியத்தில் ஈடுபடுங்க. கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்தணும். உத்திரம் 2, 3, 4ஆம் பாதம் கொண்டவங்களுக்கு இந்த வாரம் சுப நிகழ்ச்சியில் கலந்துக்கிற மாதிரியான வாய்ப்பு ஒன்று வரும். குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்களுக்கு உங்களோட பேச்சில் நிதானத்தை கடைபிடிச்சா நல்லது. அப்படி இருந்தால் குடும்பத்தில் இருக்கிறவங்களோட ஒத்துழைப்பு உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். புதிய வாகனம் வாங்கக்கூடிய எண்ணம் கொஞ்சம் தள்ளி போகும். அடுத்து அஸ்தம். இந்த வாரம் எல்லோருக்கிட்டையுமே நீங்கள் விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது நல்லது. குழப்பத்தின் காரணமாக முடிவுகள் கொஞ்சம் தப்பாக கூட வந்துடுங்க. அதனால் குழப்பம் இல்லாமல் தெளிவாக சிந்திச்சு செயல்படுங்க. உங்களோட நம்பிக்கைக்கு பாத்திரமான ஒருவருக்கு நீங்கள் இப்போது உதவி செய்வீங்க. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் உடல்நிலை குறைவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. உணவு அது கரெக்டான நேரத்தில் எடுத்துக்கணும். அதே போல் தக்க நேரத்தில் உணவு அருந்த முடியாமல் கொஞ்சம் வேலைப்பொருள் அதிகமாக இருக்கிறதுனால வயிறு சம்மந்தப்பட்ட உபாதைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் நேரத்துக்கு சரியாக சாப்பிட்றத ஃபாலோ பண்ணுங்கள். மனக்குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும். தேவையில்லாத விஷயத்தை போட்டு குழப்பி உடலையும் மனசையும் வருத்தாதீங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உயர்வு ஏற்படக்கூடிய சூழல் இருக்கிறதுனால முழு மனதையும் உழைப்பதில் கவனம் செலுத்துங்க. தொட்டது துளங்கணும், நினச்சது நடக்கணும் அப்படின்னா கவனமாக முன்னெச்சரிக்கையாக சில முயற்சிகளை தொழில் வியாபாரத்தில் செய்யுங்க. கண்டிப்பாக நன்மைகளை ஏற்படுவீங்க. தினந்தோறும் உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயம் சென்று பெருமாளுக்கு துளசி கொடுத்து வணங்கி வாங்க. உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனை நீங்கும். பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய சிக்கலுமே உங்களை விட்டு தீரக்கூடிய அமைப்பை நீங்கள் இதனால் பெறலாம். கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் மிதமான பலன்கள் உண்டாகுது இல்லையா, அதனால் கவனமாக இருக்கணும். சில இடத்துல வேலை அழுத்தம் இல்லாமல் ரொம்பவுமே சுலபமாக உங்களோட வேலையை செய்வீங்க. சுலபமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிற இடத்துல உங்களோட வேலை கொஞ்சம் சவாலாக கூட மாறும். உத்தியோக ரீதியாக ஊதிய உயர்வு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதே போல் நீங்கள் எதிர்பார்த்த காரியம் ஒன்று கொஞ்சம் தடையில்லாமல் இப்போ நடக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் விற்பனை லாபம் இது ரெண்டுமே சீராக கிடைக்கும். புதிய முயற்சிகளில் மட்டும் எச்சரிக்கையாக செயல்படணும். குடும்பத்தில் ஒரு புரிந்துணர்வு இல்லாதது போல் நிலை வரும். பிள்ளைங்களால் மன நிம்மதி உண்டாகும். அலுவலகத்தில் இணக்கமான சூழல் உங்களுக்கு உருவாகுது. எதிர்பார்த்த மாறுதல் கொஞ்சம் தாமதமாக கிடைக்கும். வியாபாரத்தில் பொருளாதார ரீதியாக பார்த்தா உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது. எந்த அளவுக்கு கவனமாக முன்னெச்சரிக்கையாக செயல்பட்டீங்களோ அந்த அளவுக்கு. இந்த காலகட்டம் உங்களுக்கு தொழிலில் நல்ல ஒரு லாபத்தையும் அமோகமான வெற்றி வாய்ப்பையும் ஏற்படுத்தும். தொழிலை விரிவுபடுத்த ஏற்ற ஒரு நேரம், சிறப்பான ஒரு காலகட்டம் இது. குடும்பத்தில் இருந்து வந்த தேவையில்லாத விவகாரங்களுமே தீரும். சண்டை சச்சரவுகள் நீங்கி குடும்பத்தில் ஒரு இன்பமான சூழல் உருவாகும். இது வரைக்கும் உங்கள் பிள்ளைங்களால் நிறைய சிரமம் ஏற்பட்டிருக்கும். அந்த சிரமத்திலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு வரும். பெரியவங்களோட அன்பு உங்களுக்கு ஆதரவாக இருக்கும். பிள்ளைங்களோட கல்விக்காக சேமிப்பில் கொஞ்சம் நீங்கள் இந்த காலகட்டத்தில் அக்கறை செலுத்துறது நல்லது. கலைத்துறையில் இருக்கிற நீங்கள் திறமையை கையாண்டால் நன்மையை எல்லா வகையிலுமே பெறலாம். வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்துறது நல்லது. புதிய முதலீடுகளை நம்பிக்கையாக இருங்குங்க, கவனமாக இருங்குங்க. சந்திர பகவானோட இடப்பெயர்ச்சி உங்களுக்கு ஏற்றம் இறக்கம் இது ரெண்டையுமே கலந்த ஒரு பலனை தரதுனால கவனமாக செயல்பட்டால் நன்மைகளை எல்லா வகையிலுமே நீங்கள் பெறலாம். குரு பகவான் 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால அரசு ஊழியர்கள் அதிகமான வேலை அழுத்தத்துக்கு உட்பட வேண்டிய சூழல் உருவாகுது. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை சரியாக குறிப்பிட்ட நேரத்தில் செஞ்சு முடிக்கிறது நல்லது. எந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னா வியாபார விஷயத்தில் அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்காமல் நிதானமாக யோசித்து செயல்பட்டால் நல்லது. புதிய முதலீடுகள் லாபத்தை தரும், ஆனால் கவனமாக செயல்படும். இந்த வாரம் கன்னிராசிக்காரங்க உங்களோட தொழில், அதுக்கப்புறம் உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் இதோட தேவைக்காக பாடுபட வேண்டிய சூழல் உருவாகுது. பண விஷயத்தில் மட்டும் நிதானமாக நடந்துக்கிறது நல்லது. வியாபார ரீதியாக எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் முடிவு பண்ணுறதா இருந்தாலும் குடும்பத்தில் இருக்கிற எல்லோருக்கிட்டையுமே கலந்து ஆலோசனை செஞ்சு முடிவு பண்ணுங்கள். அதே போல் அதிக அளவில் முதலீடு பண்ணுறதா இருந்தாலுமே எல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு கவனமாக சரிபார்த்து பண்ணுறது நல்லது. ஏதாவது ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுறீங்க அப்படின்னாலும் எல்லாம் படித்து பார்த்து தாங்க கையெழுத்து போடணும். கண்மூடித்தனமாக படித்து பார்க்காம கையெழுத்து போட்டால் சிக்கல்கள் வரலாம். உங்களுக்கு இந்த ஒரு காலகட்டம் சிறப்பான உயர்வை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் தான். எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உயர்வை கண்டிப்பாக பெறுவீங்க. முயற்சிகள் செய்யக்கூடிய அளவுக்கு முன்னேற்றத்தையும் பெறக்கூடிய அமைப்பு உருவாகுது. இந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்திக்கிட்டு சேமிக்க தொடங்குங்க. எதிர்காலத்துக்காக சேமிக்க தொடங்குறது நல்லது தான். பின்னால் வரக்கூடிய பற்றாக்குறையை நீக்க இது உதவியாக இருக்கும்.
இந்த கன்னிராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் ஏற்பட்டுக்கூடிய சூழல் பெரும்பாலும் நல்லதாக தான் இருக்குது. அதை நீங்கள் எப்படி பயன்படுத்திக்கிறீங்க அப்படிங்கிறதுல தான் உங்களோட வாழ்க்கை அமைய போகுது. எல்லா வகையிலுமே இறைவனோட அருளால் சிறப்பான உயர்வையும் நன்மையும் கன்னிராசி அன்பர்கள் கிடைக்கப்பெற்று நலமுடன் வாழ உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இறைவனின் பரிபூரண அருளும் உங்களுக்கு கிடைக்கும். எல்லாமே சிறப்பான யோகத்தை கண்டிப்பாக கொடுக்கும்.